அவரை நீங்க பயமுத்தி தானே வச்சிருக்கீங்க. எங்க அப்பா என் கூட ஜாலியா போட்டோ எடுத்துக்கிறாரு. நீங்க தான் மிரட்டி உங்க கூட வச்சிருக்கீங்க. விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ். எங்க அப்பா பாவம், எங்க கூட அனுப்பிடுங்க. போங்க வெளியே. என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதுனால தானே எனக்கு வந்த சம்பந்தம் எல்லாம் தட்டி போச்சு. அதுக்கப்புறம் பாவமா என்கிட்ட வந்து நின்னீங்க. போனா போகுதுன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன விரும்பி அவங்கள கல்யாணம் பண்ணேன்? ஆமா, இவங்க பெரிய ரத்தி. கல்யாணம் பண்ணிட்டு தேவலோகம் போயிருக்க போறீங்க. இதே காஞ்சிபுரத்துல தானே குப்பை கொட்டி இருக்க போற அவங்க கூட. ஆமாங்க, இதே காஞ்சிபுரத்துல தான் நான் இருந்திருப்பேன். ஆனா இப்படி ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ நான் இருந்திருக்க மாட்டேன். அவன் படிச்சவன், பணக்காரன். இப்படி சில்லறத்தனமாலாம் அவன் நடந்துக்க மாட்டான். ஏய், நாங்களும் பணக்காரங்களா தாண்டி இருந்தோம். நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோ அப்பவே எல்லாம் போச்சு. ஆமா, ஆட தெரியாதவன் தெரு கோணல்னு சொல்லுவானா. ஏய், பல்ல கலட்டிடுவேன். யாருக்கடி ஆட தெரியாது? உங்களை தாங்க சொல்றேன். சும்மா உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்களே தவிர வேற எதுக்குமே லாய்க்கு கிடையாது. பாருங்க, திரும்ப திரும்ப கை நீட்ட வேலை வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? உமா, இளங்கோ கதவை தர. உமா, இளங்கோ கதவை தரடா. இளங்கோ, என்னடா இது சத்தம் மாடி வரைக்கும் கேக்குது? அசிங்கமா இல்ல? என்ன உமா இப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னதுக்கு கேக்குறீங்க? எல்லாம் உங்க புள்ளைய கேளுங்க. இப்படி முதுகெலும்பு இல்லாத ஒரு புள்ளைய பெத்து வச்சிட்டு என்ன நீங்க கேள்வி கேட்கவே கேட்காதீங்க. என்ன லட்சுமி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ போ. என்ன உமா நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நீ நான் அவனையும் தானே கேட்டுட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வரும்போது நல்லபடியா தானே வந்த நீ? ஆமாங்க, இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், நல்லபடியா இருக்கணும்னு தான் வந்தேன். ஆனா இப்ப காலையில அடிச்சாரு. அடிய வாங்கிட்டு நான் பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துட்டு இருந்தேன். இப்ப திரும்ப தேடி வந்து வம்பிழுத்தே அடிக்க வராரு. நீங்க அவரை கேள்வி கேட்காம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் என்ன உமா உன திட்டினேன்? ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசிட்டு இருக்க நீ? நான் எல்லாம் கரெக்டா தாங்க பேசுறேன். நீங்க ஒரு மட்டமான பிள்ளைய பெத்தெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், அப்படியே விட்ட. என்னடா அது? அவதான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா? நீ எதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்க? நீ முதல்ல இங்கே இருந்து போ. எங்க போ சொல்றீங்க? போ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏன் ரூம்ல படுத்துக்கோ. போ போடா போ. இந்த பாருமா, கொஞ்சம் அமைதியா இரு. திரும்ப எதையாவது ஆரம்பிச்சு வைக்காத நீ. கார்த்தி, ஏன்பா ஏன் வாசல்ல உட்கார்ந்திருக்க? அம்மா எப்போ வராங்க பெரியம்மா? ஏன்பா? அம்மா கிட்ட சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னேன், சரின்னு சொன்னாங்க. அண்ணா இன்னும் வரல. லேட் ஆகுமா பெரியம்மா? அம்மா வரதுக்கு லேட் ஆகும். இத பெரியம்மா ஒரு குட் பாய்க்காக வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ பெரியம்மா. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, அம்மா கிட்ட தானே கேட்டேன். அப்ப எப்படி நீங்க கரெக்டா வாங்கிட்டு வந்தீங்க? என் செல்ல குட்டிக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? சரி, சமத்தா உட்கார்ந்து சாப்பிடு. இது யாருக்கு பெரியம்மா? அது கனகாவுக்கு. நான் அவளை பார்த்து கொடுக்கறேன். நீ சமத்தா இங்க உட்கார்ந்து சாப்பிடு.
கடைக்கு போயிட்டு வரலாமா? நீங்க போங்க, நான் வரலம்மா. ஏன்? கால் வலிக்குதுமா. சரி, அப்ப நான் போயிட்டு வர வரைக்கும் நீ இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அங்க இங்கன்னு போக கூடாது, சரியா? ம்? பெரியம்மா, பெரியம்மா, கதவை திறங்க. பெரியம்மா, ம். என்னடா ம். என்னடா ம். பெரியம்மா சாக்லேட். சாக்லேட்டா? இரு தரேன். ம். இந்தா. தேங்க்யூ பெரியம்மா. அண்ணாக்கு? அண்ணாக்கா? ம். அண்ணாவுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். வாசல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அம்மா எங்க? அம்மா வெளில போயிட்டாங்க. ஓ, பெரியம்மா, நான் அண்ணா கூட போய் சாப்பிடுறேன். சாப்பிடணுமா? சரி, ஓகே. ம், போங்க. ம். அண்ணா, நான் சாக்லேட் வச்சிருக்கேனே. நீ ஏன் என் கூட விளையாடவே வர மாட்டேங்கிற? அம்மா வந்து அப்பாவை திட்டுவாங்க. அவங்க உங்ககிட்ட பேசக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்பாவை திட்டுவாங்க அம்மா. அப்புறம் வந்து என்னையும் அடிப்பாங்க அம்மா. வைஜெயந்தி சித்தி சொல்றதான் கேட்பாங்க. ஆனா எங்க அம்மா வந்து பேட். ஆனா என் அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க. உங்க அப்பா யாரு? தாடி வச்சிருக்காங்களே ஒருத்தர், சரவணன். அவர்தான் எங்க அப்பா. அவர் அவங்க அப்பா? ஆமா. அந்த ஆன்ட்டி யாரு? தெரியல. அப்பா என் கூட ஜாலியா இருக்காரு. ஆனா அந்த ஆன்ட்டி வந்தா பயந்து ஓடிடுறாரு. பேட் அந்த ஆன்ட்டி. கனகா, நீ சாப்பிடு. வாங்க ஆனந்தி. எப்படி இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அன்னைக்கு சரவண ஆளுங்களோட வந்து என்னை அடிச்சப்போ கொஞ்சம் தடுமாறி விழுந்துட்டேன். ஆனா அவ்வளோலாம் காயெல்லாம் இல்லை. அதோட வீட்டுக்கு போனா அக்கா பயந்துருவாங்கன்னு தான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாயிடுச்சு. அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க அத்தனை தடவை எங்க இருக்கீங்கன்னு கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் சொன்னேன். பொய் சொல்ல மனசு வரலங்க. நீங்க என்னமா அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்க, ஏண்டா சொன்னோன்னு ஆயிப்போச்சு. அது எப்படி நீங்க சொல்லாம மறைப்பீங்க? அடிபட்டதுக்கு காரணமே நான். ஏன் சம்பந்தப்பட்ட ஆளு உங்களை வந்து அடிச்சிருக்காரு? சரவண உங்களுக்கு சம்பந்தப்படாத ஆளுன்னு நினைச்சதுனால தானே நான் அடியை பொறுத்துக்கிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உங்க வாழ்க்கையை விட்டு போயிட்ட ஒரு ஆள் உங்களுக்கு சம்பந்தப்படாதவர் தானே. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அந்த வகையில பார்த்தா சரவணனை விட நான் உங்களுக்கு க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன். என்னால உங்க லைஃப்ல எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை நான் சொல்லி நீங்க போய் அதுக்காக சண்டை போட்டு அதனால உங்க நிம்மதி தான் கெட்டு போகும். நல்ல ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு இதையெல்லாம் சொல்லி உங்களை சங்கடப்படுத்த என் மனசு கேட்கலங்க. அதனாலதான் பேசாம இருந்துட்டேன். நீங்க என்ன வற்புறுத்தி கேட்டதுனால தான் சொன்னேன். நீங்க போய் ஒன்னும் கேட்கல. ஆனந்தி, கேட்கல. இல்லைங்க, என்னால சும்மா இருக்க முடியல. போய் கேட்டேன், சண்டையும் போட்டேன். ஐயோ, ஏன் ஆனந்தி? ஆனா நான் கேட்டதால அந்த ஆள் மாறிட்டானா என்ன? அதெல்லாம் இல்லைங்க, இன்னும் மோசமா போயிட்டாரு. எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன கேவலமா பேசினாரு.
எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கமான விஷயங்க. அந்த ஆளு சொத்துக்காக தான் வீட்டுக்கே வந்திருக்காரு. பங்க பிரிச்சு கொடுத்தா போயிடுவாரு. சொத்து தான் அவங்க நோக்கம்னா அதை கொடுத்துட வேண்டியது தானே? முடியாதுங்க. அது ஏன் பங்கு கிடையாது. சரவணனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை இருக்கு. அதோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? அப்படியே நான் வேண்டான்னு சொன்னா கூட அந்த வீட்ல இருக்கிற மீனாட்சி அக்காவும் சிவஞான மாமாவும் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னை விட என் குழந்தைய அவங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க மட்டும்தாங்க. எனக்கு அது புரியுது ஆனந்தி. ஆனா இந்த சொத்துக்காக சரவணன் உங்களை தொடர்ற ஒரு சுமையா இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஆனா ஒண்ணு ஆனந்தி, உங்களுக்கு எப்படி மீனாட்சியும் சிவஞான சாரும் சப்போர்ட்டா இருக்காங்களோ அதே மாதிரி தான் நான் இருக்கேன், எங்க அக்கா இருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நாங்க வந்து நிப்போம் ஆனந்தி. ரொம்ப தேங்க்ஸுங்க. கேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கும் ஆறுதலா 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது தெம்பாவே இருக்குங்க. மீனாட்சி அக்காவும் மாமாவும் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அவங்க இப்போ என் பக்கம் நிக்கிறாங்க. அவங்க சொல்றத கேக்குறது தான் எனக்கு சரின்னு தோணுது. பாப்போம், ஒருவேளை பிரச்சனை பெருசா வெடிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? நாங்க இருக்கோன்னு சொன்னீங்களே, உண்மையா அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு நானும் என் அக்காவும் எப்பவுமே உறுதுணையா இருப்போம். நல்ல நட்போட அன்போட இருப்போம். ஆமா, அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க எப்படி போனீங்க என்னன்னு கூட நான் எதுவும் கேட்கல. கோவத்துல நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஏங்க, நான் என்ன ஹாஸ்பிட்டலையாவா செட்டில் ஆக முடியும்? ஒரு 1 hour இருந்து செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அக்கா பதறி போயிட்டாங்க. உங்களை மாதிரி தான். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு என்னை தொலைச்சி எடுத்துட்டாங்க. ஆனா நான் நடந்ததை சொல்லல. தடவையா அக்கா கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். பைக்ல இருந்து விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சமாளிச்சிட்டேன். என்னால பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, சாரி. தப்பு இல்ல, வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். நல்ல விஷயம் நடக்கணும்னா பொய் சொல்றதுல தப்பே இல்லைங்க. ஒருவேளை அவரையும் என்ன மாதிரி யாரோ சங்கடப்படுத்திருப்பாங்களோ, அதனாலதான் இப்படி சொல்லிட்டாரோ என்னமோ. ஐயோ, சங்கடம் எல்லாம் இல்லைங்க. தேவையில்லாத பிரச்சனைய அவாய்ட் பண்ணதான் அப்படி சொன்னேன். நம்மளால நம்ம கூட நெருக்கமா இருக்கிறவங்க சங்கடப்படக்கூடாது. எனக்கு ஆனா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஏன் பிரச்சனையில உங்களை இழுத்து சரவணன் இப்படி தொடர்ந்து பிரச்சனை பண்றாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனந்தி, சரவணனோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அடிப்படுறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஆமா, சில பெண்கள் என்ன தேடி உதவின்னு வருவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னை அடிச்சிருக்காங்க, போலீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணா இது ரொம்ப சின்ன விஷயங்க. ஆனா ஒண்ணு, அதெல்லாம் மறைக்காம எங்க அக்கா கிட்ட போய் ஒப்பிச்சிருவேன். ஆனா எந்த விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன், அது ஒண்ணுதான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. எப்படி பார்த்தாலும் நான் உங்களுக்கு சங்கடமா தான் இருக்க போறேன். இனிமே என்னோட நட்பு உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. அதோட அடையாளம் தான் இது எல்லாமே. இல்ல ஆனந்தி, சில நேரங்கள்ல இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இது நல்லா இருக்கு. அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டா பின்னாடி ரொம்ப கஷ்டமா போயிடுங்க. சிரமங்கள் வரணுங்க. வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இருந்தா போர் அடிச்சிடும் ஆனந்தி. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். வரட்டும், நான் ஃபேஸ் பண்றேன். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. பாய். அடிபட்டுருச்சு. பாவம் பொம்மைக்கு அடிபட்டுருச்சு. வலிக்குதா?
ஏய் எதுக்குடி இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்க? அவன் கூட சேர்ந்து ஆட்டம் போடலான்னு நினைக்கிறியா? பிச்சிடுவேன். இல்லம்மா, எனக்கு இவனை பிடிக்காதுமா. இவன் பேட் பாய். நான் இவன் கிட்ட பேசவே மாட்டேன். எனக்கும் உன்னை பிடிக்காது. நீ கெட்ட பொண்ணு. இதே மாதிரி இருக்கணும், புரியுதா? அவன் உன்கிட்ட பேச வந்தா நீ பேசக்கூடாது, உள்ள போயிடணும். என்ன? சரிம்மா. குடு, இந்தா வச்சுக்கோ, சரியா? ஏய், அவகிட்ட பேசுன பல்ல உடைச்சிட்டேன். மூஞ்சி. ச்சே. கனகா, அந்த ஆன்ட்டி கூட போய் பேசலாமா? என்ன வேணும் உங்களுக்கு? கனகா, நீ இவன் கூட சேர்ற? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசதான் வந்தோம். என்னடா பேசணும் உனக்கு? முதல்ல போ. எங்க அப்பா ஏன் உங்க கூட இருக்காரு? அவர் எங்க கூடயே இருக்க சொல்லுங்க. ஹேய், அடி பின்னிடுவேன். வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? யாரா இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கறது? உங்க அம்மாவா? இல்ல, நான் தான் கேக்குறேன். எங்க அப்பாவை விட்டுருங்க. அவரை நீங்க பயமுத்தி தானே வச்சிருக்கீங்க. எங்க அப்பா என் கூட ஜாலியா போட்டோ எடுத்துக்கிறாரு. நீங்க தான் மிரட்டி உங்க கூட வச்சிருக்கீங்க. விட்டுருங்க ஆண்டி, ப்ளீஸ். எங்க அப்பா பாவம். எங்க கூட அனுப்பிடுங்க. போங்க வெளியே. போங்க. ஜஸ்ட் கெட் அவுட். எங்க இருக்கீங்க? உடனே வீட்டுக்கு வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. இல்ல நடக்கிறதே வேற. இப்பவே வாங்க. என்ன, நான் இங்க வந்து இருக்கேன்னு எல்லாரும் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு கோபம் வந்துச்சு. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏய், எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறாங்க. குழந்தைகளை அனுப்பி கேவலமா பேச வைக்கிறாங்க. ஒரு அளவுதான் சரவணன் என்னால பொறுமையா இருக்க முடியும். அப்புறம் அவ்வளவுதான். சேர்ந்து வந்து என்கிட்ட என்னால பேசுதுங்க தெரியுமா? ஏய் கனகா, இங்க வா. எதுக்கு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ற நீ? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பழக கூடாதுன்னு. திரும்ப திரும்ப அதே செய்யற நீ. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற இடம். அடிச்சானா? எதுக்கு இப்ப இவளை அடிக்க போற? இவ என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்றதெல்லாம் நீங்க. குழந்தைங்க முன்னாடி என்ன பேசணும் என்ன செய்யணும்னு தெரியாம எல்லா அசிங்கத்தையும் அதுங்க முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடிக்க போற? ஹலோ, என்ன யார குத்தி காமிச்சு பேசுறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நான் எவ்வளவு டீசென்ட்டா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். குழந்தைக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க. யாரும் இங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைங்க எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லாவே புரியுது. அதை வச்சுதான் அவங்க பேசுறாங்க. திரும்ப திரும்ப இத பத்தி பேசினா அப்புறம் நல்லா இருக்காது. ஆமா, குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தது யாரு? நான் தான். நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல வைஜெயந்தி. உன் பிள்ளைய தான் இங்க தூக்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டல, அதோட நிறுத்திக்கோ. இந்த பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி தான் தருவேன். ஹலோ, நீங்க அந்த கேடு கெட்டவ பிள்ளைக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க. அதை நாங்க யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா நீங்க என் பிள்ளைக்கு எதுவும் வாங்கி தர வேணாம். இங்க பாரு, இது உன் புள்ள மட்டும் கிடையாது. எங்க தம்பி சண்முகத்தோட புள்ள, இந்த வீட்டோட வாரிசு. தம்பி எனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்காரு. நான் வாங்கி தரேன். தெரியுமே, அந்த ஆளை நல்ல கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க செய்ய நினைக்கிறத செய்றீங்க.